ஏற்பாடு செய்திருக்கின்ற எடப்பாடி நகர கழக செயலாளர் மற்றும் எடப்பாடி நகரத்தினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களையும் பெரும் திரளாக வந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான தாய்மார்களையும் இரத்தத்தின் இரத்தமான கழக உடன்பிறப்புகளை வணங்கி முதற்கண் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுக்க எடப்பாடியார் அவர்கள் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார். இன்று அவரது தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கூட்டத்தில் எனக்கு முன்னே பேசி அமர்ந்திருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த ஆட்சி எவ்வாறெல்லாம் நடைபெறுகிறது, இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் என்ன என்பதையும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் இந்த தொகுதிக்கு செய்திருக்கின்ற சாதனைகளையும் பற்றி விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுக்க தனி ஒரு மனிதனாக போராடி கொண்டிருக்கின்றார் புரட்சி தமிழர். அவர் என்ன தைரியத்தில் போராடுகிறார்? என் மக்கள் இருக்கிறார்கள், என்னை கைவிட மாட்டார்கள், இது என்னுடைய கோட்டை என்று தமிழகம் முழுக்க போராடி கொண்டிருக்கின்றார். ஒரு காவிரி கரையின் ஓரத்தில் இருந்த எடப்பாடி என்கின்ற நகரம் இன்று காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து பகுதிகளுக்கும் தெரிந்திருக்கிறது என்றால் அது எடப்பாடியார் அவர்களினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை. கடந்த வாரம் வரை அதிமுக வெற்றி பெறாது, இது அடிமை கூட்டம், இது சரியான கூட்டணி இல்லை, வலுவாக இல்லை என்றெல்லாம் ஏளனம் செய்து கொண்டிருந்த பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் கடந்த 2 நாட்களாக மனம் மாறி இருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி அமைக்கும், எடப்பாடியார் முதலமைச்சராவார் என்கின்ற செய்தியை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஸ்டாலின் கோடி கோடியாக கொட்டி இந்த மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஸ்டாலின் தற்போது தோல்வி பயத்தில் இருக்கிறார். ஆம், உளறிக் கொண்டிருக்கிறார். கடந்த 2 நாட்களாக ஸ்டாலினுடைய உளறல்கள் மீடியாக்களில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் நேற்று முதல் அவருடைய டோன் மாறி இருக்கிறது. என்ன சொல்றார்? எங்க அப்பாவை பற்றி அவதூறு பேசுகிறார் எடப்பாடியார், எங்கள் அப்பாவை பற்றி அவதூறு பேசுகிறார். என்ன எங்க அப்பா என்ன பெரிய மகாத்மா காந்தியா? இன்னொன்னு சொல்றாரு, கலைஞர் தமிழகத்தின் சிங்கம். யாரோ எழுதி கொடுத்தது தெரியாத படிச்சு விட்டாரு. அப்பா அசிங்கம் இந்த கருணாநிதி, தமிழ்நாட்டை பிடித்த ஒரு மிகப்பெரிய பீடை கருணாநிதி. இதனால் வரைக்கும் கருணாநிதி பேர் அவங்க சொல்லவே இல்லை. சொன்னா ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு ஸ்டாலினை முன்னால் நிறுத்தினாங்க. இப்ப வேற வழியே இல்லை, எல்லாரையும் வந்து போச்சு. பாரதிய ஜனதா உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும், இப்படி சொல்லி சொல்லியே காலத்தை ஓட்டினான். அது மக்கள் கிட்ட எடுபடல. இன்னைக்கு எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆவார் என்கின்ற செய்தி தமிழகம் முழுக்க எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் வந்துவிட்டது. இனிமேல என்ன பண்ணலாம்? புதுசா ரூம் போட்டு யோசிச்சிருக்கலாம். ஏன்னா எப்பவுமே ஸ்டாலினுக்குன்னு சொந்த மூளை கிடையாது. மண்டைக்குள்ளார இருக்கிற மூளையும் வருது இல்ல, மண்டைக்கு மேல இருக்கிற மயிரும் வருது இல்ல. மூளை பிரசாந்த் கிஷோர் வருது, மயிறு தாய்லாந்துக்காரனது. அதனால இப்ப புதுசா ஒரு உருட்டுறாரு. எடப்பாடியார் எங்க அப்பாவை அவதூறாக பேசிவிட்டார். திருவாரூர்ல இருந்து திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதி இன்னைக்கு ஆசியாவிலேயே பெரிய பணக்கார குடும்பம். எங்க இருந்தா வந்தது உங்களுக்கு இவ்வளவு பணம்? என்னமா இவங்க அப்ப பெரிய தியாகி மாதிரியே பேசுறாரு. 1974 இவர் அடிச்ச ஊழலின் காரணமாக இந்திரா காந்தி இவங்களுக்கு செக் வைக்கிறாங்க. மிஸ்டர் கருணாநிதி உள்ள தள்ளிடுவன் சொன்ன உடனே கூல கும்பிடு போட்டு காலில் விழுந்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தவர் இந்த கருணாநிதி. தமிழ்நாட்டினுடைய உரிமையை கொண்டு சென்று அடகு வைத்தவர் இந்த கருணாநிதி. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் கருணாநிதியோட அரசாங்கம். அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு உங்க அப்பா சிங்கம்? இலங்கையில கொத்து கொத்தா தமிழ் மக்களை கொண்டுட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இலங்கையில செத்து மடியறான். கூட இருக்கிற கூட்டணி அரசாங்கம் காங்கிரஸ். ஆனா இவர் மாநாட மயிலாட பார்த்துக்கிட்டு மலந்து படுத்திட்டு இருக்கிறாரு. இவர் எப்படா சிங்கமானாரு? தமிழகத்தினுடைய உரிமைகள் அனைத்தையும் விட்டு தீர்த்தவர் இந்த கருணாநிதி. முரசொலி மாறனுக்கு மந்திரி பதவி வாங்கணுங்கிறது அங்க போய் மண்டி போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இலங்கையில் இருக்கிற மக்கள் கொத்து கொத்தா செத்தா உன்னை எப்படி கொண்டாட முடியும்? தமிழ்நாட்டில் கக்கூச தவிர மற்ற அத்தனைக்கும் கருணாநிதி பேர் வச்சிருக்கிற. கருணாநிதியுடைய பெயரை சொன்னால் ஓட்டு கிடைக்காது என்பது இந்த ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும். இவருடைய கடைசி ஆயுதமா இதை எடுத்திருக்கிறாரு கையில. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு.
தமிழகத்தினுடைய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். திராவிட மாடலை கொண்டாடுகிறார்கள். கிழிச்ச திராவிட மாடலை கொண்டாடுறாங்களா? இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் ஆட்சியை விட்டு இறங்கியவுடன், தேர்தல் அறிவித்தவுடன், அவருடைய போட்டோக்களை எடுத்தவுடன் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறா தமிழ்நாடு. போட்டோ எடுத்தோட பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறான். அப்ப எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி நீ நடத்தியிருப்ப. இந்த லட்சணத்துல எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சிங்கிறார். இதை குறை சொல்றது கொம்ப வேற வேணுமா? குப்பம் சுப்பனே போதும் ஆட்சியை குறை சொல்றதுக்கு. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். பா, என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்! தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேங்கிறாராம். போன வாரம் ஒசூர்ல 2.5 வயசு குழந்தைமா, பச்சை குழந்தை, 2.5 வயசு குழந்தைக்கு என்னமா தெரியும்? அந்த குழந்தைய ஒருத்தன் கெடுத்து கொண்டு இருக்கிறான். அவன் திமுகவுடைய நிர்வாகி. கள்ளக்குறிச்சியில ஒரு ஒன்றிய செயலாளர் கடந்த 3 வருஷமா பாலியல் துன்புறுத்தல் பண்றான் ஒரு பொண்ணை. இதுவரைக்கும் கொடுத்து எந்த நடவடிக்கையுமே இல்லை. இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டாராம். ஒருவேளை கீழே குனிஞ்சாருன்னா அவர் டோப்பா கீழே விழுந்துருன்னு நினைக்கிறேன். அதனால தான் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்றார். இந்த ஆட்சி என்பது ஒரு அலங்கோலமான ஆட்சி. இதுவரை தமிழக வரலாற்றில் இதை விட ஒரு கேவலமான ஆட்சி நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஊடகங்கள் சொல்றான். தமிழ்நாட்டினுடைய கடன் இன்று கைமீறி போய் இருக்கிறது. 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கம்மா. ஒரே ஒரு விஷயம் கடைசியா, ஏன்னா இன்னும் நிறைய நண்பர்கள் அண்ணன்லாம் இருக்காங்க, பேசணும். தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் கருணாநிதி குடும்பம் கடன் வாங்கி வச்சிருக்குது. தமிழகத்தில் இந்த 5 ஆண்டு காலங்களில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் வரி பங்கீடாக தமிழகத்தினுடைய வரி வருவாயாக வந்திருக்கிறது. எல்லா வரி ஏத்தனால சொத்து வரி, குப்பைக்கெல்லாம் வரி போட்டுச்சு இந்த குப்பை அரசாங்கம், அதெல்லாம் 1.5 லட்சம் கோடி. அது இல்லாம ஜிஎஸ்டி நிதி பங்கீடாக 2 லட்சம் கோடி. நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்திலே அறிவிச்சாங்க 2 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறோன்னு சொல்லி. 3.5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி, 8.5 லட்சம் கோடி ரூபாய். 8.5 லட்சம் கோடி ரூபாயில என்னடா திமுகவோட சாதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்து, என்னடா ஒரு 1000 ரூபாய். பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணம் செய்கிறார்கள். அண்ணா திமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை டாப்ல இருந்தது, அப்படியே பஸ்லாம் பளபளன்னு இருந்தது. இப்ப எல்லாம் தள்ளு மாடல் வண்டி படிக்கட்டு யாரா புடிங்கிட்டு விழுவுது. கேட்டா ஓசி பஸ்ங்கிறான். அதை சொல்லிட்டு மகளிர் விட்டோம். அதுக்கு அடுத்தது இவங்களோட ஒரு மிகப்பெரிய திருட்டு ஒண்ணு, தமிழ் புதல்வன், தமிழ் புதல்வி. உடனே நம்ம எல்லாம் யோசிப்போம், என்னவாடா இருக்கும் தமிழ் புதல்வன்னா என்னடா, தமிழ் புதல்வினா என்னடா? அம்மா காலத்துல பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரியுமா? 1000 ரூபாய் எல்லாத்துக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க, எனக்கும் கொடுத்தாங்க 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப்புக்கு பேரு இப்ப தமிழ் புதல்வன். விடுறாரு புதுசா ஒரு ரீல். வேற என்னடா செஞ்ச? இன்னும் நிறைய செஞ்சிருக்கிறோம். அட என்ன செஞ்ச சொல்லு, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்டா இந்த டிஆர் பாலுவோட பையன் வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறான், வெத்து பேப்பரை. மொத்தத்தில் இந்த அரசாங்கமே ஒரு வெத்து அரசாங்கம் 8 லட்சம் கோடி ரூபாயை தின்னுட்டு இதை ஒரு சாதனைன்னு சொல்றான். இப்படி தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறது. நீங்கெல்லாம் மற்ற தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் எம்எல்ஏவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த தொகுதி மக்கள் முதலமைச்சருக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள். இந்த தொகுதியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. அப்புறம் நாங்களாம் ஏன் வரோம்? கடந்த சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர்ல இருக்கிற ஐ பெரியசாமி தான் தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டுல ஜெயிச்சவர். அந்த சாதனையை முறியடிக்க வேண்டும். இந்த முறை எடப்பாடியார் தான் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்கின்ற சாதனையை இந்த மக்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். ஏனென்றால் எடப்பாடியார் என்பவர் வெறும் சாதாரண ஒரு மனிதர் அல்ல. நீங்கெல்லாம் அண்ணன் முன்னாடி எல்லாம் பேசுறவங்களாம் சொன்னாங்க ரொம்ப எளிமையானவர், மிக எளிமையானவர்னு. ஆனால் மிகச்சிறந்த மதிக்கூர்மை உடையவர், புத்தி கூர்மை உடையவர். எந்த விஷயத்தை எப்படி செஞ்சா அதை செய்ய முடியும் சொல்லி அடிச்சவர் கில்லி மாதிரி. தமிழ்நாடு முழுக்க எடப்பாடியார் அவர்கள் போட்ட ரோடு தான் 5 வருஷமா இருக்குது. திமுக ரோட்டுக்கு பேச்சு கூட ஓட்டல. தமிழ்நாடு முழுக்க ரோடு போட்டு கொடுத்திருக்கிறாரு. 1000 கோடி ரூபாயில 1000 ஏக்கர்ல கால்நடை பூங்காவை தலைவாசல கட்டி கொடுத்திருக்கிறார். கருணாநிதியால சட்டசபையில நிறைவேற்றவே முடியாது என்று சொன்ன அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தவர் எடப்பாடியார். 4.5 ஆண்டு காலம், 2 ஆண்டு கொரோனா, மீதி அந்த 2.5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு திட்டத்தை பண்ணி இருக்கிறார்னா, இந்த 5 ஆண்டு காலம் அவர் கையில் கொடுத்தார். இந்த தமிழகம் எத்தகைய வளர்ச்சி பெறும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதுக்கெல்லாம் பெருமை என்னன்னா, அவர் எடப்பாடியை சேர்ந்தவர் என்பதுதான் ஆகச்சிறந்த பெருமை. இதையெல்லாம் சொல்லிட்டு இத்தனை 1000 திட்டத்தை சொல்லிட்டு கருணாநிதி சொல்லிட்டு கடைசியா உங்கள் கனவை சொல்லுங்கள். எப்படா கேட்கிற
5 வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு ஊரை அடிச்சு உலையில போட்டு மண்ணை திருடி மலையை திருடி ஆத்து மணலை திருடி கனிம வளத்தை கொள்ளையடிச்சு கடைசியில் ஆட்சியை விட்டு போகும்போது உங்கள் கனவை சொல்லுங்கள்னு கேட்கிறாரு. என்னோட கனவு தமிழ்நாட்டில் வேரோடும் வேரடி மண்ணோடும் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. அந்த கனவை இந்த எடப்பாடி மக்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.